ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக அந்த ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ 2025க்கான ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு ரேஷன் கடை மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விற்பனையாளர் மற்றும் பேக்கருக்கான காலிப்படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் 2025க்கான வேக்கன்சி வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து 2025ல் இப்போ அதிகாரப்பூர்வமாக நோட்டீஸ் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. ஓரளவு 3280 வேக்கன்சியோட பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அப்டேட் குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டாக வந்து இருக்க போகுது. இப்போ வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் அப்டேட் குடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ தான் வந்து ச திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு முதல் மாவட்டமாக அப்டேட் குடுத்துருக்காங்க. இதை முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கட்டாயம் அனைவருமே அப்ளை பண்ணுங்க. இதில் வந்து நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் ஆகியிருப்பீங்க, செலக்ட் ஆகாம இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பாக தான் வந்து இருக்க போகுது இல்லையா? வருடம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வேகன்சி கொடுத்துட்டே வந்து இருக்காங்க. இந்த வருடம் போச்சு அப்படின்னா, இப்போ 2025க்கான ஸோ வேலைவாய்ப்பு ரேஷன் கடைக்கு ஆள் சேர்ப்பு மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2025க்கான 3801 வேகன்சி 37 மாவட்டம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம்? எப்படி அப்ளை பண்ணணும்? இதில் என்ன நிபந்தனைகள்லாம் வந்து வைத்திருக்காங்க? இந்த வேலைக்கு எப்படி அப்ளை செய்தால் இந்த வேலை வந்து கிடைக்க போகுது? அதே மாரி இதில் வந்து யாருக்கு முன்னுரிமை வந்து குடுத்துருக்காங்க? எதன் அடிப்படையில் செலக்ட் பண்ண போகிறாங்க? செலக்ஷன் ப்ராசஸிங் பொறுத்தளவுக்கு எப்படி நடக்கும்? அதே மாரி எக்ஸாம் வந்து எதனாச்சும் வந்து இருக்குமா? எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க? அப்படின்ற மாரி நிறைய பேருக்கு சந்தேகங்களும் இருக்குது. இதே மாரி என்ன கல்வி தகுதி? என்னென்ன தகுதிகள்லாம் இருந்தா, இதில வந்து நம்ம வந்து இந்த வேலைய வந்து வாங்கலாம் அப்படின்ற மாரியெல்லாம் நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள். அதேமாரி சேலரி எவ்வளோ கிடைக்க போகுது? பேசிக்காவே எவ்வளோ வந்து கிடைக்கும்? அதுன்ற மாரியெல்லாம் நெறைய பேருக்கு பெரிய சந்தேகங்களே வந்து இருக்கு. இந்த வேலைய பொறுத்தளவுக்கு. இத பத்தியெல்லாம் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்க முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னாலே இந்த ரேஷனுடைய வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு இப்போ ரிசல்ட் வந்து 2024க்கான ரிசல்ட்டு. அப்டேட் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இப்போ 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதிகாரப்பூர்வமாக அப்டேட் குடுத்துட்டாங்க இல்லையா? வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையுடைய ஆள் சேர்ப்பு மையத்திலேருந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் குடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அனைவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அறிவிப்பை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு 38 மாவட்டத்தில் இருக்கிற அனைத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, 3800 வேக்கன்சியோட நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சியை பொறுத்தளவுக்கு விற்பனையாளர், பேக்கர், கிளர்க்கு, வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளர், வாட்ச்மேனு, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி, இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேக்கன்சி எல்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாகவே இப்போ தகவல் வந்து வெளியாகி வருது. அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே இப்போ வேக்கன்சி கொடுத்துட்டாங்க. இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஆண்கள், பெண்கள் இருவருமே இந்த வேலையை பொறுத்தளவுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் வருடம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வேகன்சி வந்து இருக்குது. இருந்தாலுமே இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஆண்கள், பெண்கள் இருவருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இந்த வருடம் பெண்களை பொறுத்தளவுக்கு இதில் வந்து முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா, இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், நீங்கள் டிகிரி முடிச்சிங்க, முதல் பட்டதாரி சான்றிதழ் நீங்கள் வைத்திருந்தீங்க அப்படின்னா, கட்டாயமாக உங்களுக்கெல்லாம் இதில் முன்னுரிமை வந்து கிடைக்க போகுது. உங்களுக்கான வேலைவாய்ப்பாக தான் இருக்க போகுது. பார்த்தீங்கன்னா அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஜூன் மந்த்துக்குள்ளே இறுதிக்குள்ளே கொடுக்க போகிறாங்க. ஜூன், ஜூலைலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுக்க போகிறாங்க. அதில் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக இருந்திருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில் வயது வரம்பை பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா 21 நீங்கள் வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 35 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து இருந்தாலே நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குறைந்தபட்சம் 10th தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 2 வீலர் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய ஒரு நிபந்தனைகளாக வந்து வைத்திருக்காங்க. தமிழ் எழுத படித்து தெரிஞ்சிருக்கணும். அனைத்துமே அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலையை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு அரசை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் தான் நம்மளுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு அவங்க அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. இதனால் ரேஷன் கடை விற்பனையாளர், பேக்கர், ஆள் சேர்ப்பு 2025 3280 விற்பனையாளர் மற்றும் பேக்கர் காலிப்படங்கள் வந்து ஜூன்
தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2025 ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 1ஆந்தேதிலேருந்து இ அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அனைவருக்குமே ஒரு ஒரு சூப்பரான வாய்ப்பாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த பதவியின் பெயரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு குடியுரிமை பொருள் வழங்கல் கழகத்தில தான் நம்மளுக்கு வேலைவாய்ப்பு குடுக்குறாங்க இல்லையா? ஸோ பதவியின் பேர் வந்து விற்பனையாளர் பேக்கர். ஓரளவுவே எண்ணிக்கைன்னு பொறுத்தளவுக்கு 3200 வேகன்சி 37 மாவட்டத்திலுமே குடுக்குறாங்க. ஸோ இது வந்து வெளியிடும் தேதி மே மாசத்துல இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அடுத்து சம்பளத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பேசிக் 16லேருந்து 29 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. இது வந்து நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க. அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, இது தேர்வு பொறுத்தவரைக்கும் எப்படி தேர்வு செய்வாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நேர்காணல் நடக்கும். அதுக்கு மேல தகுதி பட்டியல் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து இது வந்து நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு ஒரு சூப்பரான அப்டேட்டாக இருக்கும்போது, அவங்களுடைய வெப்சைட் மூலமாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சிஎஸ்சி .tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இந்த ஜூன் இறுதிக்குள்ள நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது அப்ளைக்கான அதிகாரப்பூர்வமாக நோட்டீஸ் வந்து அவுட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் விற்பனையாளர் பேக்கருக்கான வேகன்சியை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு 3281 வேகன்சி குடுத்துட்டாங்க. வயது வரம்பு அப்படின்னா, வயது வரம்பு பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா, 8வது 10த் வந்து 10த் 12த் நீங்கள் வந்து படித்திருக்கணும். அதுக்கு மேலே எனி டிகிரி, டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பு அப்படின்னா 18லேருந்து 32 வயதுக்குள்ளே இருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி தான் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வயது தளர்வுன்னு பார்த்தீங்கன்னா, விதிமுறையின்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன விதிமுறை வந்து வைத்திருக்காங்களோ அதன்படி தளர்வுகள் வந்து இருக்கும். எஸ்சி, எஸ்டிகளுக்கெல்லாம் தளர்வுகள் வந்து 5 வருடங்கள் வந்து இருக்கலாம். அதே மாரி சம்பள நிலையை பொறுத்தளவுக்கு 16,000 29,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த மாரி ஒரு சூப்பரான சேலரி நெறைய வேலைவாய்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, வருடம் வருடம் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்செட் மையத்தில வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து குடுக்க போறாங்க. விரைவில் வெளியாக போது. அதுக்கான லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, விரைவில் நோட்டீஸ்னா அதிகாரப்பூர்வமாக அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே நெறைய வேகன்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில வந்து குடுத்துருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாரி இந்த வேலைவாய்ப்ப வந்து அப்டேட் குடுத்துட்டாங்களே, இதில வந்து 2024ல நீங்க வந்து செலக்ட் ஆகல அப்டின்னா, அடுத்தது 2025க்கான வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த விற்பனையாளர் மற்றும் பேக்கர் பதவிக்கு விண்ணப்பிக்க வந்து பார்த்தீங்கன்னா, விரைவில் வரவேற்கப்படுகிறது. சமீப காலத்தில் கூடிய விரைவில் அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. டிஎன் ரேஷன் ஷாப் ரெக்ரூட்மெண்ட் 2025ல ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்கு. அனைவருக்குமே நெறைய பேர் வந்து இதில வந்து செலக்ட் பண்ண போறாங்க. இல்லன்னா செலக்ஷன் ப்ராசஸிங்க பொறுத்தளவுக்கு எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது இல்லையா? ஒன்லி நேர்முக தேர்வு மூலம் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. அதில எத்தனை டைம்லாம் நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.